கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன், அதன் ஒவ்வொரு சூறாக்களையும் வசனங்களையும் வாக்கியங்களையும் நாம் தெளிவாக அறிந்து புரிந்து நடப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அல் குர்ஆன் அதனை தெளிவாக விளங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நம்முடைய நூருல் இல்ம் அகாடமி சார்பாக இந்த வகுப்பை ஒருங்கிணைத்து இருக்கிறார்கள். பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு வகையான குழுமங்கள் துவங்கி செயல்பட்டு வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர் நோக்கத்தோடு இந்த குழுமத்தில் சகோதரிகள் பங்கு பெற்றிருப்பது, அதற்கான முஸ்தீபுகளை இல்முன் நூர் ஆன்லைன் அகாடமி எடுத்திருப்பது ஒரு சிறப்பிற்குரிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த ரமதான் மாதம் முழுவதிலும் சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்திலே 64 வசனங்களையும் அதனுடைய வியாக்கியானங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ரப்பு நமக்கு தந்தான். அதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தை, அதனுடைய வியாக்கியானத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சூரத்துல் ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும் 78 வசனங்கள் மொத்தம் இருக்கிறது. சூரத்துல் ஹஜ்ஜில 78 வசனங்கள் மொத்தம் இருக்கிறது. இந்த 78 வசனங்களிலே பல்வேறு தகவல்கள், இந்த தப்சீரை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அல் குர்ஆனுடைய அந்த தொடர் வகுப்புகள், அல் குர்ஆனுடைய அந்த தொடர் வசனங்கள் கதைகள் போன்று அல்லது கட்டுரைகள் போன்று ஒரு தலைப்பை சொல்லி அந்த தலைப்புக்குள்ளேயே மட்டும் என்ன செய்யாது, சுற்றி வராது. இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். குர்ஆன் ஒரு வசனங்கள் வரும், தொழுகையை பற்றி பேசப்பட்டு வரும். அப்படியே வரும் பொழுது திடீர்னு ஜக்காத்தை பற்றி பேசும். ஜக்காத்தை பற்றி பேசிக்கிட்டு வரும் பொழுது திடீர்னு உறவுகளை பற்றி பேசும். இப்படி குர்ஆனில் உள்ள 30 ஜுசுக்கள், 114 அத்தியாயங்களும் பல்வேறு தகவல்களை திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒன்று பேசிக்கொண்டு வரும் பொழுது இன்னொன்று பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்று, இப்படி வரும். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் ஒரு சிறு முரண்பாடு கூட அல் குர்ஆனிலே இருக்கவே இருக்காது. இது அல் குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு சூரத்துல் ஹஜ்ஜிலே நாம இந்த சூரத்துல் ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹா, நாம எப்படி ஒரு ஹஜ் பெருநாள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய திருநாளை நாம எதிர்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இந்த வசனங்களை எல்லாம் பார்ப்பது நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றுவதாக அமையும். அந்த அடிப்படையில் இதை நம்ம எடுத்து பார்க்கிறோம். ஆனால் இந்த சூரத்துல் ஹஜ்ஜே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஹஜ் மட்டும் தான் இதுல இருக்குமா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளை பற்றி பேசுகிறான். அல்லாஹ்வுடைய படைப்பின் வல்லமையை பற்றி பேசுகிறான். மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றி பேசுகிறான். அதுபோன்று ஹஜ்ஜை பற்றியும் பேசுகிறான். தியாகத்தை பற்றி பேசுகிறான். இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ குர்ஆனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தப்சீர் வகுப்புகளிலே நாம் கலந்து கொள்ளணும். அல்லது தப்சீருடைய புத்தகங்களை நாம் எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும், பார்க்கணும். ஏதாவது ஒரு வகையில நாம என்ன செய்யணும், ஈடுபாட்டோடி இப்படி நாம் அமைச்சுக்கணும். இது நம் மீது கடமையாக இருக்கின்றது.
பொதுவாக குர்ஆனுக்கும் நமக்குமான என்ன தொடர்பு? சிந்திச்சு பாருங்களேன். ஒரு குர்ஆன் இருக்குது. குர்ஆனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? நாம எல்லாரும் சொல்றோம், அல்லாஹ் வந்து இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு சொல்றோம். இது அல்லாஹ் வந்து வஹி இறக்கி வச்சிருக்கிறான், இறைச்செய்தி இறக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாசத்துல இறக்குனா அப்படின்னு சொல்றோம். லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் இறக்கி வச்சான் அப்படின்னு சொல்றோம். ஆனா குர்ஆனை ஓதணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். குர்ஆனை நம்ம ஓதியும் இருக்கிறோம். இப்பவே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர்ல நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? குர்ஆன் பல முறை பார்த்து ஓதுனவங்க இருக்கலாம். குர்ஆன்ல வந்து சில பகுதிகளை மனனம் செய்தவங்க இருக்கலாம். முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள் நீங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்னவென்றால், இந்த குர்ஆனை நாம் பொருளை உணர்ந்து, அர்த்தத்தை விளங்கி, நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தணும். அத பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும். இந்த தஃப்சீருடைய நோக்கம் தஃப்சீர்னா என்ன? ஃபஸ்ஸர யுஃபஸ்ஸிரு தஃப்சீர். விரிவுரை என்று அர்த்தம். விளக்குறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கற்க கசடறன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன? என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம ஓதணும்? குல் ஹுவல்லாஹு அஹது. என்ன சொல்லுது குல் ஹுவல்லாஹு அஹது? வெறும் அரபு சொற்களா? அல்லது புரியாத புதிர்களா? அல்லது அந்த வசனத்தினூடாக ஒட்டுமொத்த மனித உம்மத்துக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படி இந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் ஆய்வு நோக்கோடும், அறிவு நோக்கோடும் நுண்ணோக்கி பார்த்து, அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதுதான் தஃப்சீருடைய நோக்கம். அதுதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்ததுடைய நோக்கம். சரிங்களா? உலகத்துல எத்தனை தஃப்சீர் இருக்குங்கிறீங்க? தஃப்சீர் புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தஃப்சீருடைய புத்தகங்கள் பெயர் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது தப்சீர் இப்னு தெரிஞ்சவங்கன்னா கை தூக்கு. சொல்லுங்க. தப்சீர் இப்னு கசீர். வேற வேற புத்தகங்கள் வேற யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. குர்ஆன். தப்சீர் சொல்லுங்க. அன்வார். வேற அன்வாருல் குர்ஆன் அதுதான் சொல்றீங்க. வேற இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், தஃப்சீர் ஜலாலைன், தஃப்சீர் தபரி, ஏன்னா தஃப்சீர் இப்னு உசைமீன் போட்டது. இப்படி தஃப்சீர்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நூற்றுக்கணக்கான தஃப்சீர்கள் இருக்கு. 1-2 தஃப்சீர்லாம் கிடையாது. பிரபல்யமாக இருக்கிறது வேணா என்ன செஞ்சுக்கலாம்? தஃப்சீர் இப்னு கசீர்னு சொல்லிக்கலாம். இப்ப இவ்வளவு தஃப்சீர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இவ்வளவு விரிவுரையாளர்கள், இவ்வளவு விரிவுரைகள் எல்லாம் ஏன் தொகுக்கப்பட்டது? ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது மனிதர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும், படிக்கணும். அல்ல அதைத்தான் சொல்லவும் செய்யறான். குர்ஆனை இறக்கி வச்சுட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது நீ சும்மா அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஓதிட்டு போங்கப்பா, உங்களுக்கு எல்லா விதமான பரக்கத்தும் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. குர்ஆனை இறக்கி வச்சுட்டு இதை விளங்குறவங்க இருக்கிறீங்களா? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லித்திக்ர். இந்த குர்ஆனை விளங்குறவங்க இருக்கீங்களா? நம்ம விளங்குறதுக்கு லேசாக ஆக்கி வச்சிருக்கிறோம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். சிந்தியுங்கள், படியுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வானங்களும் பூமியும் சுத்தி சுத்தி வருது, இதுல அத்தாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆனை வந்து நம்ம வாழ்வோடு ஒப்பிட்டு உரசி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? நீ பாருப்பா என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது நாம ரொம்ப என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். இருந்து குர்ஆனை வந்து முழுக்க அதுக்குன்னு வந்து நம்ம முயற்சியில இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம வாழ்நாள் முழுக்க அதனுடைய விளக்கங்கள், வியாக்கியானங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்கலாம். அல்லது குர்ஆன்ல ஒரு பகுதியை படிச்சு வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் குர்ஆனுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு சூறாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல செய்திகள் உள்ள வந்துடும். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கையா போகும், இன்னொரு பக்கம் மார்க்கத்துக்கும், அதாவது இஸ்லாமிக்குடைய சிலபஸ் இருக்குல்ல, இஸ்லாமிய பாடத்திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அக்கீதான் அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கும். அக்கீதானா என்னது? நாம எதை நம்பணும் அப்படின்னு. இஸ்லாமிக் பிரகாரம் எதை நம்பணும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். எதை நம்பணுங்கிறது முக்கியமோ அது மாதிரி எதனை நம்பக்கூடாதுங்கிறது முக்கியம். அப்ப இது ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். நம்புறதை பத்தி சொல்லுவான், நம்பக்கூடாததை பத்தி சொல்லுவான். வரலாறுகள்
இஸ்லாமிய சிலபஸ்ல ஒண்ணுது வரலாறு, தாரீக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சீரத்துன் நபி, ரசூலாவுடைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்யலாம், குர்ஆன்ல பார்க்கலாம். நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாதிரி குர்ஆன்ல வந்து ஃபிக்ஹ், மார்க்க சட்டம், தயமம் எப்படி செய்யணும், ஜகாத் எப்படி கொடுக்கணும், எப்படி தொழுகணும், எப்படி ஹஜ்ஜி செய்யணும், எப்படி நோன்பு வைக்கணும், இது மாதிரியான எப்படி உறவுகளை பேணுறது, எப்படி வாரிசுரிமை சட்டம், எப்படி அண்டை வீட்டுக்காரர்களுடனான உறவுகள் எப்படி என்று இந்த சட்டங்கள், ஃபிக்ஹ் சட்டங்கள், அக்கீதா நம்பிக்கை சார்ந்தவைகள், அதுபோன்று வரலாறு தாரீக் சார்ந்தவைகள், அது மாதிரி ஃபிக்ஹ் சார்ந்தவைகள் சட்டங்கள், மார்க்க சட்டம் சார்ந்தவை, அது மாதிரி ஒழுக்க விழுமியங்கள் சார்ந்தவை, எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், கொடுக்கல் வாங்கல் எப்படி, இது மாதிரியான விவகாரங்கள் இருக்கும். இப்படி அக்கீதா இஸ்லாமிக் சிலபஸ்ல நம்பிக்கை சார்ந்தது, வரலாறு சார்ந்தது, சட்டங்கள் சார்ந்தது, ஒழுக்கம் சார்ந்தது, துஆக்கள் சார்ந்தது, இப்படி இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய விளக்கம் வியாக்கியானங்களே கிடைச்சிரும். அதனால தப்சீர் நம்ம இறங்கி போயிட்டோம் வைங்களேன், உள்ள ஒரு வசனத்தை பார்த்தா இன்னொரு வசனத்துக்கு ஒரு லிங்க் கிடைக்கும், தொடர்பு கிடைக்கும், இன்னொரு வசனத்துக்கு ஒரு சட்டம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்போ சூரத்து நூரை பார்த்தோமா, சூரத்துல ஹஜ்ஜ பார்க்குறோமா, இது மாதிரி வேற ஏதாவது ஒரு சூறா பார்க்குறோமா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளே படிக்க முடியுதா, செவி வழி கேட்டு உரைகளை கேட்பதின் மூலமும் நம்ம அப்டேட் ஆகிக்க முடியும். அந்த மாதிரி வந்து படிப்பதின் மூலமும், புத்தகங்களை படிப்பதின் மூலமும் அப்டேட் ஆகிக்க முடியும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சில நேரங்களில் புத்தகங்களை படிக்கும் பொழுது சில சந்தேகங்கள் எழலாம், சில டவுட்ஸ்லாம் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்றதுக்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் அமையாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரியான வகுப்புகள்ல அமையும். இப்போ கிளாஸ் நடத்திட்டே இருப்போம், நான் பேசிட்டே இருப்பேன், நீங்க பேனா வச்சுக்கணும், நோட்டையும் வச்சுப்பீங்க. அல்லாஹ்வுடைய அருளால இந்த இல்முன் நூர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தனிப்பட்ட முறையில் என்னன்னா, இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ தானோ என்று ஒரு ஆன்லைனில் ஏதோ பேசுகிற ரசரத்துன்னு ஓட விட்டுட்டு உங்களுடைய சொந்த தேவைகளை அப்படி நிறைவேற்றிக்கிட்டு அப்படி போகிற ஆளாக நான் இந்த ஆன்லைன் வகுப்பை பார்க்கல. அல்லாஹ்வுடைய அருளால் சடனாக நான் கேள்வி கேட்கும் பொழுது பல பேர் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஆர்வமாக, நிறைய பேர் ஆர்வத்தோடு, தன்னெழுச்சியோடு, தன்னார்வத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வேகத்தோடு இருக்கிறத பார்க்கிறேன். அதனால பொதுவாகவே நீங்க என்ன செய்யலாம், ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு பேனா எடுத்து வச்சுக்கிட்டு, அதுல நம்ம பேசுறத வந்து மேக்சிமம் பேசுறத நோட் பண்ணலாம். நோட் பண்றது நல்லது. ஒருவேளை அப்படி நோட் பண்ணல சிரமமா இருந்தா கூட சந்தேகங்கள் உங்களுக்கு வரும் தெரியுமா, இந்த இடத்துல இப்படி சொன்னாங்களே, ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குதே அப்படின்னு வந்தா அதை நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கிட்டு கிளாஸோட முடிவுல அழகா நீங்க என்ன செய்யலாம், இந்த சந்தேகம் எனக்கு இருக்கு, இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த சந்தேகம் நீங்கிரும். டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துல, சமுதாயத்துல சஹாபாக்கள் அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஓப்பனாக டக்கு டக்கு டக்குன்னு கேட்டாங்க. தேவையுடைய அமலுக்கு தேவையான அத்தியாவசியமான சந்தேகங்களை கேட்டு அவர்களுடைய அறிவை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெருக்கி கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். மார்க்க விஷயத்துல அப்படித்தானே, பொது விஷயத்துல அப்படி இருப்போம். பொது விஷயத்துல என்ன செய்வோம், ஒரு ஸ்கூல்ல போய் பிள்ளையை சேர்க்கும் போது அந்த ஸ்கூலை பத்தி கேட்போம், அந்த ஸ்கூல்ல பிரேக் டைம் பத்தி கேட்போம், அந்த ஸ்கூலுடைய அட்மாஸ்பியரை பத்தி கேட்போம், சுத்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அங்க உள்ள டீச்சர்ஸை பற்றி விசாரிப்போம், யூனிஃபார்முடைய விஷயங்களை பத்தி விசாரிப்போம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கேட்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சொந்த தேவைகள், ஒரு நகை எடுக்க போறோம்னு வைங்களேன், என்ன செய்வோம், அந்த நகை எங்க எடுக்கலாம், எந்த ஜுவல்லர்ஸ்ல வந்து, எந்த கடைகள்ல வந்து ஒரிஜினலா நமக்கு கிடைக்கும், எங்கேயும் மிக்ஸ் பண்ணி தந்துருவாங்களா, கலந்து கொடுத்துருவாங்களா, அளவுகள் கரெக்டா இருக்குமா, செய்கூலி என்ன, சேதாரம் என்ன, எப்படி நம்ம இது கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம இந்த நகை எடுக்கிறோமா, நம்ம தேவைக்காண்டி எடுக்கிறோமா, எப்படி நம்ம இதை பயன்படுத்தணும், மாடல் புது மாடல் எங்க கிடைக்கும், அது ரீசேல் பண்றாந்தா டக்குன்னு போற மாதிரி, இதெல்லாம் விசாரிக்கிறோம். அப்ப மார்க்கமும் அந்த தங்கத்தை மாதிரி நம்ம நேசிக்கிறோமா, மார்க்கமும் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் மாதிரி நம்ம நேசிக்கிறோமா, மார்க்கமும் நம்ம அணிகிற உடையை போட்டு உண்மையிலே பார்த்தா தங்கத்தை விட அதிகமா, உடைகளை விட அதிகமா, ஆடைகளை விட அதிகமா, பிள்ளைகளை விட அதிகமா, பிள்ளை ஸ்கூலை விட அதிகமா நம்ம நேசிக்கிற இடம் என்னவா இருக்கணும், மார்க்கமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குர்ஆன் வசனம் படிக்கிறோமா, அதனுடைய வியாக்கியானத்தை புரிஞ்சுக்கிறோமா. இன்னைக்கு நம்ம சமூகத்துல
ரொம்ப அவேர்னஸ் கம்மி தானே குரான் சம்பந்தமான விழிப்புணர்வு. சும்மா குரானுக்கான மதிப்பு கொடுப்போம். குரான் 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 குரான், ஹாஃபில் 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 ஹாஃபில், ஆலிமா 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 ஆலிம், ஆலிமா 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 ஆலிமா, மரியாதை கொடுப்போம். ஆனால் அந்த குர்ஆன் மரியாதைன்னு எதை விளங்கிக்கிட்டோம்? பட்டு துணியில போத்தி வைக்கிறத மரியாதை என்று விளங்கி கொண்ட நிறைய பேர் இருந்தாங்க. குர்ஆனுக்கான மரியாதை அப்படி இல்லை. படிக்கணும் 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 கிழிக்கணும், படிக்கணும் 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 கிழிக்கணும். அப்படின்னா புரியுதா? படிச்சு படிச்சு படி குர்ஆனுடைய பேஜஸ்லாம் நம்முடைய கைகள் பட்டு கிழியணும். அந்த அளவுக்கு நாம படிக்கணும். விளங்குதா இல்லையா? ஒரு குர்ஆன், அப்பா அதுக்குள்ள பழசாயிருச்சுப்பா, அதுக்குள்ள அழுக்காயிருச்சுப்பா, வேற குர்ஆன் வாங்கு அப்படிங்கிற ரேஞ்சில் குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு தர்ஜமா இருக்குன்னா அதை படித்து அதை புரியக்கூடிய பாட்டையில வழியில வழிமுறையில அந்த பேஜஸ் என்ன செய்யணும்? அழுக்கடையணும், கிழியணும். நம்ம வீட்டில் பட்டு துணியில போத்தி பத்திரமா வச்சுக்கிட்டு நாம மதிக்கணும்னு சொல்றது அது எந்த அளவுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயங்கிறதையும் நாம என்ன செய்யணும்? விளங்கிக்கணும். பொதுவாக குர்ஆன் நம்ம சமூகம் அப்படிதான் ரொம்ப தொலை தூரத்துல என்ன செய்றாங்க? குர்ஆனை விளங்குற விஷயத்துல இருக்கிறாங்க. குர்ஆன் வசனத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே இருந்துக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு வசனங்களுக்கு அர்த்தங்கள் கேட்டா கூட தெரியாது. அல்ஹம்து சூராக்கு அர்த்தம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட நிறைய பேர் படபட படபடன்னு நினைச்சிருவாங்க, பயந்துருவாங்க. அப்ப இதையெல்லாம் உடைச்சி சமப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி நம்ம குர்ஆன் நம்ம வேதம், குர்ஆன் நமக்கான வழிகாட்டி, குர்ஆன் நாம் சங்கடங்களில் இருக்கும்போது ஆறுதல் சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தை, நாம் வழிகட்டு இருக்கும்போது வழிகாட்டக்கூடிய வல்லோனுடைய வார்த்தை, குர்ஆன் அது பின்பற்றப்படக்கூடிய வேதம், குர்ஆன் அது அறியக்கூடிய வேதம், குர்ஆன் அது அரிஷின் இறைவனின் வேதம், குர்ஆன் மனிதனை படைத்தவனுடைய வேதம், குர்ஆன் அது நம்ம வேதம். நாம படிக்கணும்னு சொல்லி குர்ஆனோடு என்ன செய்யணும்? ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை நாம் கொள்ளும் பொழுதுதான் குர்ஆன் நம்முடைய வேதம்னு நாம சொல்றோம் பத்தீங்களா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், நான் தூதர்களை நம்பிக்கை கொண்டேன், நான் வேதங்களை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்றோமா? அந்த சொல்லுக்கு உண்மையாளர்களாக நாம் இருக்க முடியும். அதனால குர்ஆன் விஷயத்துல நாம சூரத்துல் ஹஜ்ஜை தான் பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் நமக்குமான என்ன தொடர்பு அப்படிங்கிறத விளங்கிக்கணும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல 39வது அத்தியாயம், சரிங்களா? 39வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான். அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? அழகா வீட்டுல போய் சாரி நீங்க இப்போ கூட என்ன செய்யலாம்? எடுத்து பார்த்துக்கிடுங்க. அஸ்-ஜுமர் என்கிற அந்த அத்தியாயம் 39வது அத்தியாயம் 23வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி, அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல், நஸ்ஸலனா இறக்கி வைத்தான் அர்த்தம். நஸ்ஸலனா அர்த்தம் இறக்கி வைத்தான். அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா, செய்திகளிலேயே மிக அழகான செய்தியாக இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி, செய்திகளிலேயே மிக அழகானதை, அதாவது கிதாபா வேதமாக இறக்கி வைத்தான். நம்பர் 1. செய்திகளில் அழகானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்றாங்க. இந்த வசனத்திலேயே குர்ஆன், அல்லாஹ், மனிதன். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கிறான் மனிதர்களுக்கு. எதுக்கு இப்படி இறக்கி வைக்கிறான்? அஹ்ஸனுல் ஹதீஸ். இதை நோட் பண்ணிக்கணுங்க. அஹ்ஸனுல் ஹதீஸ்னா என்னது? மிக பெரும் செய்தி, மிகச்சிறந்த செய்தி. எப்படி இதை ஏத்துக்கிறது? மிகச்சிறந்த செய்தினா உலகத்துல இதை விட சிறந்த செய்தி இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். குர்ஆன்ல ஒரு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு சாதாரணமா பாருங்களேன், ஒரு கல்யாண வீட்டுல பேசிட்டு இருப்போம். கல்யாண வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது மனித மனோ இச்சைன்னு ஒண்ணு இருக்கும், அல்லாஹ்வுடைய சட்டம்னு ஒண்ணு இருக்கும். பெண்ணுக்கு மகர் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இங்க வரதட்சணை வாங்கிட்டு இருப்பாங்க. நாம அப்ப என்ன சொல்லுவோம்? சாதாரணமா எப்பா ஒரு ஒரு நியாயமான ஒரு ஈமான்தாரி சொல்லுவாங்க, இது கூடாதுங்க, ஹராமுங்க, வரதட்சணைலாம் கேட்காதீங்க, மகர் தான் கொடுக்கணும், பெண்ணுக்குரிய மனக்குடையை தாங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன். உடனே அந்த இடத்துல அவங்க நினைப்பாங்க, ஏங்க இது என்ன இருக்க போகுது, அவங்க பிள்ளைக்கு அவங்க போடுறாங்க, இதுல எது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவங்கவுங்க மனம் பொருந்தி தான் நடக்குது அப்படின்னு ஈக்குவலா கொண்டு வந்துருவாங்க. யாருடைய சொல்லுக்கு ஈக்குவலா? அல்லாஹ் சொல்கிறான், ஆத்து நிசா சதகாத்திஹின்ன நிஹலா,
பெண்களுக்கு அவர்களுக்கு மனமு வந்து அவர்களுடைய மனக்குடைய கொடுங்கன்னு சொல்ற இடத்துல இங்க சொந்தம், கலாச்சாரம், சம்பந்த வெளி, குடும்பம், பெரிய சம்பந்தம், நல்ல மாப்பிள்ளை, இந்த விஷயம்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு ஈக்குவலாகவும், அதை விட முக்கியம் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மேலாக மகரை அழுத்தி, மகரை நீக்கி, மகரை போக்கி வரதட்சணை மிகைக்க வச்சிருச்சு. கேட்டா நம்ம சொல்றோம் அல்லாஹ்வுடைய வேதம் அஹ்சனுல் ஹதீஸ். எப்பவுமே அல்லாஹ்வுடைய வேதம் தான் அஹ்சனுல் ஹதீஸ். எவ்வளவு பேர் வந்தாலும், எத்தனை சம்பந்திகள் வந்தாலும், எத்தனை சொந்தங்கள் வந்தாலும், எத்தனை பந்தங்கள் வந்தாலும், அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால் அதற்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நம்ம ஈமான். வட்டியை பத்தி இதை சொல்லலாம். வட்டி அசால்ட்டா என்ன செஞ்சிரும், எல்லாம் வட்டியை வாங்காத, வட்டியை வாங்குபவன், வட்டியை கொடுப்பவன், வட்டிக்கு கணக்கு எழுதுபவன், வட்டிக்கு சாட்சி கூறக்கூடிய 2 பேர் எல்லாருமே யாரு, குற்றத்தில் சமம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் வட்டியை சாப்பிட்டா பிசாசை தான் பிடித்ததை போன்று எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். இதுதான் உலகத்துக்கான செய்தி. உலகமே மாறிட்டு வட்டி இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லி வட்டியை ஆதரிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய செய்தியை ஓவர்டேக் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எப்பவுமே அல்லாஹ்வுடைய செய்தி தான் முதன்மை பெற்று இருக்கும். எப்பொழுதுமே ஹசனுல் ஹதீஸ். அது மாதிரி சட்ட திட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா குர்ஆன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் தான் மிகைத்து இருக்கும். அன்னைக்கு இதை மாதிரி ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை வகுத்தவர் அல்லது தொகுத்தவர் யாரு சொல்லுங்க பார்ப்போம். யாரு? டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர். பாபா சாஹேப் அம்பேத்கர். ரைட். இதுவரைக்கும் இந்த சட்டம் அரசியல் சாசன சட்டம் இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அதாவது சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி போடுவாங்க. இது மாதிரி சட்ட திருத்த மசோதா இது வரைக்கும் எத்தனை முறை நடந்திருக்குன்னு தெரியுமா? ஜனவரி 26, 1950 முதல் ஏப்ரல் 2026 இன்றைக்கு நிலவரம் வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு அந்த சட்ட திருத்தம் இருக்குல்ல, அந்த மசோதா 106 தடவை நடந்திருக்கு. 106 முறை நடந்திருக்கு. ஏன் இதை நம்ம இப்போ சொல்றோம்னா, ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் சிறந்த சட்டம் என்று இருந்தால் திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ திருத்துறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க காரணங்கள்? ஒவ்வொரு முறையும் திருத்தும் போதும் அந்த டீம், அந்த அணியினர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்றால், இது பழைய சட்டமா இருக்குது, அன்றைய காலகட்டத்தில் இது பொருந்திச்சு, இன்றைய காலகட்டத்தில் இது பொருந்தாது, இப்போ உள்ள சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்குது, இப்போனுடைய பாப்புலேஷனுடைய டிஃபரன்ஸா இருக்காங்க, அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எதை ஹராம் என்று சொன்னதோ இன்றைக்கு அது ஹராம் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சட்டம் எதை ஹலால் என்று சொன்னதோ இன்றைக்கு அது ஹலால் தான். இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம் அஹ்சனுல் ஹதீஸ். இன்றைக்கு நீங்க எத்தனையோ சட்டங்கள் திட்டங்கள் போடும்போது கடைசியில சொல்லுவாங்க, அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வந்து இறக்குனா தான் அங்க சரியாவும் பாங்க. இது அரபு நாட்டு சட்டம் இல்லை, இஸ்லாமிய ஆட்சி முறை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு ஆளும் அப்படி ஆக்கிரும் இப்படி ஆக்கிரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்புறம் தேர்தலில் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. இதை அடிக்கடி எல்லாரும் சுட்டி காட்டுறதும் உண்டு. சரிங்களா? சில பேர் வாக்குகளை நிறைவேற்றமா கொண்டு போவாங்க. ஆனா இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய அரசியல் அமைப்பு, இஸ்லாமிய ஆட்சி முறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், டோட்டலி டிஃபரன்ஸ் ஆனது. நம்ம காந்தி, தேச பிதா காந்தி இருக்கார்ல, நம்ம நாட்டினுடைய தேச தந்தை என்று போற்றக்கூடிய காந்தி சொல்லும்போது, உமர் அலியுடைய ஆட்சி, கலீஃபா உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா மேன்மையுறும், இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கலீஃபா உமர் அவர் யார்படி ஆட்சி செஞ்சார்? இந்த குர்ஆன் சுன்னாப்படித்தான் ஆட்சி செய்தார். இன்றைக்கு உலகத்துல யாருமே மறுக்க முடியாத ஒரு சிறந்த ஆட்சியை தந்த மகான். அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய இந்த பதவியேற்ற அன்னைக்கு சொல்றாங்க, யூப்ரட்டிஸ் நதிக்கரையில ஒரு ஆடு தண்ணி இல்லாம செத்து போச்சுன்னா அந்த ஆடு குறித்து
அல்லாஹ் என்னிடத்துல கேள்வி கேட்பான் அப்படின்னு நான் பயப்படுறேன். நாங்க எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய ஆட்சி முறை, இஸ்லாமிய அரசியல் அமைப்பு, இஸ்லாமிய வாழ்வு முறை, இஸ்லாமிய குடும்பவியல், இஸ்லாமிய பொருளியல் என்று எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இது அல்லாஹ் தந்த சட்டம். அஹ்சனுல் ஹதீஸ், அதான் அல்லாஹ் சொல்றான். 39வது அத்தியாயம் 23வது வசனம். அந்த குர்ஆனை தான் நம்ம படிக்க போறோம், பார்க்க போறோம். விளங்குதா இல்லையா? குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாலும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது அல்லாஹ் தந்தது. நிகரில்லா சட்டத்தை அல்லாஹ் குறித்திருக்கு. அதான் அல் அஹ்சனுல் ஹதீஸ்ங்கிறத நாம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் மனசுல விளங்கிக்கணும். அது மாதிரி குர்ஆன்ல உள்ள ஒரு வார்த்தைகள், ஒரு வரிகள், ஒரு சட்டத்தை நாம் அணுகினாலும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணும்னா, நம்ம சரண்டர் டு குர்ஆன், அவ்வளவுதான். சரண்டர் டு குர்ஆன். நான் குர்ஆனுக்கு சரணடைஞ்சிட்டேன். இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய கலாம். சவால் விடுத. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ புலவர்களுக்கு இந்த குர்ஆன் சவால் விட்டுச்சு. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. இந்த வேதத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, இதே போன்று 10 சூரா கிடையாது, 10 வசனத்தை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. முடியாது அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த வேதம் இருக்குத, இது அஹ்சனுல் ஹதீஸ் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ரெண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் இதே வசனத்துல, இதுல 39 23 அல்லாஹ் சொல்றான், முத்தஷாபிஹன். அல்லாஹ்வுடைய இந்த வேதத்துல எந்த விதமான முரண்பாடுமே இருக்காது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, குர்ஆன்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தொடரே இருக்காது. குர்ஆன்ல ஒரு ஜுஸை நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், இப்ப படிச்சுட்டே வரும்போது திடீர்னு அப்படியே ஒரு 10 வசனம் ஒன்று பேசும், திடீர்னு அடுத்து போயிடும். திடீர்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசிட்டு வரும்பொழுது திடீர்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் பேசுவான், திடீர்னு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், திடீர்னு இப்படியே மாறி மாறி என்ன செய்யும், வரும். சட்டங்கள் அப்படித்தான் வரும், வரலாறுகள் அப்படித்தான் வரும், ஒழுக்கவியல் சார்ந்த விஷயம் அப்படித்தான் வரும். நீங்க சொல்ல முடியாது குர்ஆன்ல நாவை பற்றி இங்க இருக்குன்னு. நாவை பத்தி டோட்டலா அல்லாஹ் நாவு, பேச்சு, புறம், கோல் இது எல்லாமே இந்த அத்தியாயத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா நாவை பற்றி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பயானுக்கு நீங்க தயாராகணும்னா பல இடங்கள்ல நாவை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். ஒரு இடத்துல புறத்தை பத்தி பேசியிருப்பான், ஒரு வசனம் பேசியிருப்பான். இன்னொரு இடத்துல புறத்தை பத்தி இன்னொரு விஷயத்தை எல்லாம் சொல்லியிருப்பான். இன்னொரு இடத்துல புறத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான். அவதூறை பத்தி ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருப்பான், இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லியிருப்பான், இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லியிருப்பான். இப்படி இன்னொரு இடம்னு குர்ஆன்ல பல இடங்கள்ல இருக்குமே ஒழிய ஒரே இடத்துல பல்கா குர்ஆன்ல என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. வரலாறு கூட அப்படித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா குர்ஆன் நெடுக இருக்கும், நிறைய ஒரு இடத்துல ஒவ்வொரு விஷயமும் இருக்கும், சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்பியும் வரும். ஆனால் மொத்தமா ஒரு இடத்துல கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு மொத்தமா ஒரே ஒரு வரலாறு குர்ஆன்ல இருக்கு. அது எந்த வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். ஈசு அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவுதான். 12வது அத்தியாயம் 111 வசனங்கள் இருக்கு. இதுல மட்டும்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்க முடியாது. இந்த யூசுப் என்கிற அத்தியாயத்துல ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஆனா இதே மாதிரி வேற எந்த நபிக்கும் சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இந்த சூறால, இதுல இப்ராஹிம் சூறா இருக்குது, ஆனா அதுல பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாம் பெருவாரியா இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அந்த சூறாவை விட மற்ற இடங்கள்ல தான் அதிகமா இருக்கும். மூசான்னு சூறாவே கிடையாது. குர்ஆன்ல அதிகமா கூறப்படுற வரலாறு யார் வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். குர்ஆன்லயே அதிகமா சொல்லப்படுற வரலாறு மூசா. மூசான்னு ஒரு சூறா இருக்கான்னு பாருங்க, கிடையாது. அப்போ குர்ஆன் என்பது ஒரு வித்தியாசமானதுங்க. ஆமாம். ஆனால் இவ்வளவு வித்தியாசங்களும், இவ்வளவு ஏற்ற இறக்கங்களும், இவ்வளவு சிதறியும் கிடைக்கின்ற தகவல்களுக்குள்ள எந்த ஒரு இடத்திலும் முன்னுக்கு பின் முரண், மாற்றம் என்பது இல்லவே இல்லை. இதைத்தான் அல்லாஹ் 39 23 சொல்லும் பொழுது இது முத்தஷாபிஹன், இதுல என்ன இல்லை, மாற்றமே ஒப்பாதான் இருக்கும், குழப்பமே இருக்காது. இது பெரிய சவால். 23 ஆண்டுகளாக ஒரு மனிதர், நீங்க இப்படி அதாவது ரொம்ப வெளிப்படையா, ஏன்னா ரொம்ப ரொம்ப வெளிப்படையா நம்ம பேசலாம் பாருங்க.
அஹ், ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு எழுத தெரியாது, அவருக்கு படிக்கவும் தெரியாது. அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலே இல்லை. சின்ன வயசுல இருந்து அவர் ஒரு அனாதை. அவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வாப்பா இல்லை, பிறந்தவோட கொஞ்ச நாள்லயே அம்மா இல்லை. அவர் பாட்டனார் வழியாகவும் அவர் வந்து சிறிய தந்தை மூலமாகவும் பாதுகாப்புக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு ஒரு புலவராகவோ ஒரு கவிஞராகவோ அறியப்படாதவர், ஒரு கவிதையும் தெரியாது, ஒரு எழுத்தும் தெரியாது, எழுதவே படிக்கவே தெரியாது. இப்படி உள்ள ஒரு மனிதர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், வியாபாரத்துல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்குரியவராக இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் தான் நபி என்று சொல்கிறார். நபி என்று சொன்னது முதல் 23 ஆண்டுகளாக அவர் ஒவ்வொரு டைமும் வேர்க்கிறது, ஒவ்வொரு டயத்திலையும் அவர் வித்தியாசமாக காணப்படுகிறார். சொல்லுகிறார், இறைவன்கிட்ட எனக்கு வகி வருது, இறைவன்கிட்ட எனக்கு வகி வருதுன்னு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 23 வருஷமா. 23 வருஷமாக ஒரு மனிதர் சொன்ன செய்திகளிலே எந்த முரண்பாடும் இல்லை. நான் யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வருஷத்துல நம்ம சொன்ன செய்தியில எவ்வளவு முரண்பாடு இருந்திருக்கும் பாருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம கணவரை அப்படிதான் புகழ்ந்திருப்போம். என் ஹஸ்பண்ட் மாதிரி வருமா, எப்படி தெரியுமா அவரு, சா சூப்பரான ஆள். ஒரு மாசம் கூட போயிருக்காது, இந்த மனுஷன் ஏன்டா இப்படி பண்றான், எங்க வாப்பாவுக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா. அதே மாதிரி கணவரும் மனைவி விஷயத்துல, பிள்ளைகள் விஷயம் ஸ்டேட்மெண்ட் மாறிட்டே இருக்கும். இது வந்து ஒரு குடும்ப ரீதியான விஷயம்னு வச்சுக்கிடுங்க, பொது கருத்துன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் ஊழல் பண்ணுது ஊழல் பண்ணுது. மோடின்னு அப்போ ஒருத்தர் குஜராத்ல தான் ஆட்சி பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு மோடியை பத்தியான அறிமுகமே எனக்கு தெரிஞ்சது, நரேந்திர மோடி பத்தியான அறிமுகமே எனக்கு தெரிஞ்சது 2002ல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை துள்ள துடிக்க கொலை செய்த ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யாரு, நரேந்திர மோடி தான் எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு ஒரு அலைய கலப்புறானுங்க. ஓ அப்படி இப்படி தையா தக்கான்னு குதிக்கிறானுங்க. நாடைய இந்த சுவிஸ் பேங்க்ல இருந்து 15 லட்சம் டெபாசிட் ஒரு ஆளுக்கு, அப்படி இப்படி இதோ தயா பொயா கையா பொயான்னு ஆட்சிக்கு வந்தா, அல்லாஹ் அக்பர், கோமணத்தை உருவுற வரைக்கும் இந்த ஆளு ஆட்சி விட்டு இறங்க மாட்டார் போல தெரியுது. அந்த அளவுக்கு அவ்வளவு வரிச்சுமை, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு மதக்கலவரம், அவ்வளவு இனக்கலவரம், அவ்வளவு கொலை, அவ்வளவு விஷயங்கள் பார்க்கிறோம். எதுக்குன்னா ஸ்டேட்மெண்ட். மக்கள் இப்போ அவதிப்படுறான், ஏன்டா அப்படின்னு. திடீர்னு ஒருத்தனை சரிங்கிறான், அவனையே தூக்கி தரையில தூக்கி போடுறான். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் மாறிட்டே இருக்கும். ஸ்டேட்மெண்ட் மாறிட்டே இருக்கும். பொதுவா நம்ம இஸ்லாம்னு பேச போறாங்க, பல விஷயங்களை பேசணும். இதுல இருந்தும் தனிச்சுலாம் இஸ்லாம் இல்லை. ஆட்சி அதிகாரங்களை விட்டு தனிச்சு இஸ்லாம் கிடையாது, குடும்ப விஷயங்களை விட்டு தனிச்சு இஸ்லாம் கிடையாது. ஒரு நம்ம கடையில உள்ள கல்லா, பாக்கெட்ல வருகிற மணி, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வரக்கூடிய துட்டு, நாம பேசுற பேச்சு, நாம உடுக்கிற உடுப்பு, எல்லாத்துலயும் கலந்தது இஸ்லாம். எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன செய்யும், ஆளும். அப்ப இப்படி முரணே முரணே பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில வந்து முரண் வரும் பொழுது, எழுத படிக்கவே தெரியாத ஒரு மனுஷன் 23 வருஷமா இறங்கின வேதத்துல முரணே இல்லைங்கிறது பெரிய ஆச்சரியமா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்றான், முத்தஷாபிகர். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஏன் முத்தஷாபிகா இருக்குது? அவர் உண்மையிலேயே முகம்மது சொல்லியிருந்தா மாறி இருக்கும். முகம்மது புரிந்த உலகம் வேறாக இருந்திருக்கும். ஆரம்பத்துல உலகத்தை வந்து பூமியை வந்து தட்டைன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா சயின்ஸ்ல உருண்டைன்னு கண்டுபிடிச்சவங்க இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அறிவு வளரும். நம்மளே ஆரம்பத்துல ஒண்ணு நினைச்சிருப்போம், பின்னாடி மாறிடும். இப்படி இருக்கும். ஒரு மனுஷனா இருந்தா அந்த மாற்றங்கள் யதார்த்தமானது. ஆனால் அல்லாஹுக்கு மாற்றங்கள் என்பது அபத்தமானது. எனவே குர்ஆனில் எந்த முரணுமே இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காண்கிறான். அஹ்சனுல் ஹதீஸ், செய்திகளில் சிறந்தது முத்தஷாபிகன், எதுவும் கிடையாது, ஒப்பானது, முரணில்லாதது. அடுத்து மசானின்னு 3வது வார்த்தை. அஹ்சனுல் ஹதீஸ் 1, முத்தஷாபிகன் 2, அடுத்து மசானி. மசானினா என்ன அர்த்தம்? திரும்ப 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 சொல்லப்படக்கூடியது. குர்ஆன்ல உள்ள சட்டங்கள் அப்படித்தான். பொதுவாகவே குர்ஆன் என்றாலே திரும்ப திரும்ப ஓதப்படும். குர்ஆன்ல உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தொழுகையை பற்றி 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வரும், ஜக்காத்தை பத்தி 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வரும். இப்படி நிறைய இடங்கள்ல ஒரு சட்டம், ஒரு செய்தி ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஒரு ஜுஸ்ல சொன்ன செய்தி அடுத்த ஜுஸ்லே வரும், அடுத்த ஜுஸ்லே வரும், அடுத்த ஜுஸ்லே வரும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனா எந்த முரணுமே இருக்காது. அதான் அல்லாஹ் சொல்றான், அஹ்சனுல் ஹதீஸ், செய்திகளில் மிக உண்மையானது, மிக அழகானது, ஒப்பானது, எந்த குழப்பமோ முரண்பாடோ இல்லாதது.
திரும்ப திரும்ப வாசிக்கப்படக்கூடியது. மசானினா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வாசிக்கப்படக்கூடியது. இது குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிற இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது தக்ஷஅரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும் தும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். இந்த வரிகள் இப்ப நான் வாசி காமிச்ச 2 வரிகள்ல இந்த 39வது அத்தியாயம் சூரத்து ஜுமர்ல 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உடல் ரீதியான உள ரீதியான 2 மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியான 2 மாற்றங்கள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் உடல் ரீதியான மாற்றம் தக்ஷஅரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும். இந்த குர்ஆன் அவர்கள் வாசிக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு பயந்து அவர்களுடைய ரோம கால்கள் அவர்களுடைய உடம்பு தோழிகள்லாம் சிலிர்த்துடுமா. இது குர்ஆனுடைய பண்பு. குர்ஆனை நாம படிக்கும் பொழுது, குர்ஆனை விளங்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல ஒன்று என்னன்னா, நம்முடைய அல்லாஹ்வை பயப்படுவதன் மூலமாக ரோமக்கால்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபீல். இப்ப முன்னொரு காலத்துல ஒருத்தர் வாழ்றார். ஒரு பெரிய கொள்ளைக்காரராக அவர் வாழ்றார். என்ன அவர் எவ்வளவு பெரிய ஒரு கொள்ளைக்காரர் அப்படின்னா, இந்த ஈரான் பகுதிகளில் தான் அவர் இருக்கிறாரு. ரொம்ப, அதாவது பெரிய பெரிய வணிக கூட்டத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவார், அவரு அசால்ட்டா வழிமறிச்சிருவார். அந்த ஊர்லயே அவரை பேரை கேட்டாலும் என்ன நினைச்சுவாங்க, எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி, ஃபுதைல் அவருடைய பேர், ஃபுதைல் இப்னு இயால். அவர் பேர் என்னது? ஃபுதைல் இப்னு இயால் அவருடைய பெயர். இந்த பேரை சொல்லி தான் பிள்ளைங்களை மிரட்டுவாங்க. நம்ம ஊர்லாம் பூஜாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபுலைல்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு சின்ன பிள்ளைங்கள் உட்பட அனைவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய கொள்ளைக்காரர் ஒரு நாள் ஒரு திருடுவதற்காண்டி ஒரு வீட்டினுடைய கூரையில போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கக்கூடிய நேரத்தில கீழே இருந்து ஒரு குர்ஆனுடைய வசனம் கேட்குது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை எண்ணி பார்த்து, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் இறங்கியதே, அதனை எண்ணி பார்த்து உணர்ந்து பயப்படக்கூடிய நேரம் அவர்களுக்கு வரலையா? பயப்படுற நேரம் வரலையா? அவருடைய உள்ளங்கள் என்ன பயப்படாதா அப்படின்னு ஒரு வசனம் கேட்ட உடனேயே அந்த ஃபுதைல் இப்னு இயால்ங்கிற மிகப்பெரிய கொள்ளைக்காரர், அந்த ஊரே நடுங்கிய அந்த கொள்ளைக்காரர் அந்த இடத்துல சொன்னாராம், பலா கது ஆன் யா ரப், இறைவா பயப்படுற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த நிமிஷத்திலிருந்து திருட்டு தொழிலை விட்டு அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு அந்த குர்ஆன் வசனம் ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கம். இன்னைக்கு வரலாறுல அவர் பெரிய முஹத்திஸ், பெரிய ஹதீஸ் கலை ஆய்வாளராக இருக்கிறார். பெரிய ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாவினுடைய மிகப்பெரிய இபாதத்தாளி என்று இருக்கிறார். மன்னர் ஹாரூன் ரஷீதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹாரூன் ரஷீது மன்னருக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல தகுந்த ஒரு பெரிய சிறந்த மகானாக பிற்காலத்தில் அறியப்படக்கூடியவர் தான் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மனிதன். எதுக்கு இதை குறிப்பிட்டு காண்பிக்கிறேன்னா, குர்ஆன் இருக்கிற அது இப்படியான பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்தும்? அந்த குர்ஆனோடு நாம சரியான ஒரு தொடர்பு கொள்ளணும். குர்ஆனுக்கும் நமக்குமான அந்த மீடியம் கரெக்டா இருக்கணும். குர்ஆன் பக்திகரமான வேறம் அப்படின்னு சொல்லி குர்ஆனை நம்ம தூரமாக என்ன செஞ்சிடக்கூடாது வச்சு, நாம இந்த மாதிரியான தப்சீர் வகுப்புகள்ல நம்மளை ஈடுபடுத்தி குர்ஆனை விளங்க முற்படும் பொழுது குர்ஆனுடைய அந்த சபபு நுசுல், வசனங்கள் இறங்கியதற்கான காரணங்கள், அதனுடைய யதார்த்தங்கள், அதனுடைய வாக்கியங்களின் போக்குகள், அந்த வரலாறுகளின் தாக்கங்களை எல்லாம் நாம ஸ்ட்ரைட்டா அனுபவிக்கும் பொழுதுதான் இந்த மாற்றங்களை உணர முடியும். இது ஒன்று. ரோம கால்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிற்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா சிலிர்த்து விடும் அப்படின்னு. அடுத்தது 2வது மாற்றம் உடல்நிலை மாற்றம், உள்ள நிலை மாற்றம்.
சும்ம தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் இலா திக்ரில்லா. அல்லாவை நினைத்து அல்லாவை தியானித்து என்ன அவர்களுடைய தோள்களும் இருதயங்களும் என்ன செய்யுமா, இலகிடுமா, மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆயிடும் அப்படின்னு நல்லா சொல்றான். மெல்ட் ஆயிடும். அதாவது ஒரு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தண்டிப்பான். தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா, பொய் சொன்னா, வட்டிய சாப்பிட்டா, ஒழுக்கக்கேடா நடந்தா, துரோகம் செய்தால், நயவஞ்சகத்தனம் புரிந்தால், கலப்படம் செய்தால், இப்படி குற்றங்கள் பல செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான். ஆனால் தண்டிக்கலையே. தண்டிக்காம இன்னைக்கு எவ்வளவு பேர் உசுரோடு இருக்கிறாங்களே. தண்டிக்காம அதே நேரத்துல கண்ணியத்தோடு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. குற்றங்கள் ரகசியமாக காக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. இது அல்லாஹ்வுடைய மன்னிக்கும் மனப்பாங்கு இல்லையா? இதை நினைச்சு பார்த்தா அவன் கல்பு மெல்ட் ஆயிருமா. யா அல்லாஹ்னு உருகி அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தையும் கூலியையும் அல்லாஹ்வுடைய கிஃப்டையும் அன்பளிப்புகளையும் எண்ணி பார்த்து அவனுடைய உள்ளமே என்ன செஞ்சிரும், மெல்ட் ஆயிரும். பயப்படுறான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மெல்ட் ஆகுறான். பயப்படுறது தண்டனைக்கு, ஆனா அல்லாஹ் தண்டிக்கலையே நினைக்கும் போது மெல்ட் ஆகுறான். யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் சொல்றான் அல் குர்ஆன்ல, நான் தவறுக்கு உடனுக்கு உடன் பிடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒருத்தர் இருக்க முடியாது, ஒரு உயிரும் வசிக்காது. அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுறான். அதனால இந்த விஷயமெல்லாம் குர்ஆனோடு நாம கொள்கிற தொடர்புல ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த வசனத்துல 39ல 23ல அல்லாஹ் அடுத்து ஒரு ஷாக்கான ஒரு செய்தியையும் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? எப்பா, என்னதான் இந்த குர்ஆன் அஹ்ஸனுல் ஹதீஸாக, மிக அழகிய செய்தியாக, முத்தஷாபிஹாவாக, முரண்பாடில்லாத ஒப்பான செய்தியாக, மசானியாக, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய செய்தியாக இருந்த போதிலும், இந்த குர்ஆனை கொண்டு மனிதர்களுக்கு 2 பெருமாற்றங்கள், உடல் மாற்றம், உள ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஹிதாயத்து கிடைக்கும். ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இதனை கொண்டு நேரான வழியை அல்லாஹ் காட்டுவான். அப்போ குர்ஆன் வசனங்கள் சில பேருக்கு புரியலாம், விளங்கலாம், சொல்லி காட்டப்படலாம், படிக்கப்படலாம். இப்ப நம்மலாம் தமிழ் படி பேசுறவங்க, தமிழ்ல கூட நமக்கு சில பேருக்கு சரியா பேசவும் வராது. ஆனால் நமக்கே குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய காதுகளிலே, நம்முடைய மொபைல் போன்களின் ஊடாக, இது போன்று அகாடமிகள் மூலமாக, இல்மு நூர் அகாடமி போன்ற இது போன்ற நிறுவனங்கள் மூலமாக நம்முடைய காதுகளுக்கு வர செய்யறான் ஒரு பக்கம். ஆனால் அரபு நாட்டிலேயே இருந்துகிட்டு அரபுகளையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ யூதர்களுக்கு, எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு, எத்தனையோ நாத்திகர்களுக்கு இது ஹிதாயத்தை கொடுக்கல பத்திலாம். அப்ப இதை நம்ம விளங்கணும். இது ஹிதாயத் என்பது அல்லாஹ்வின் புறம். இன்னொன்னு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் பிரச்சாரம் பண்ணி எத்தனையோ பேரை வென்றெடுத்தார்கள். அவர்களுடைய வீடுகளிலே, அவர்கள் யாருடைய மடியிலே வளர்ந்தார்களோ அந்த அபூ தாலிப் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லையே என்பதையும் யோசித்து பார்க்கணும். அபூ லஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாமார்கள்ல ஒருவர், ஹிதாயத்து கிடைக்கல. அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்ல ஒருத்தர், ஹிதாயத்து கிடைக்கல. இப்படி ஹிதாயத்து கிடைக்காத எவ்வளவு பேருக்கு மத்தியில அல்லாஹ் நம்மள ஹிதாயத்து கிடைக்கப்பட்டவர்களாக ஆக்கியிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் இங்க குறிப்பிடுறான். நாடுறவங்களுக்கு தான் கொடுப்போம்பா. அல்லாஹ் ஒருவருக்கு வழிகேட்டை நாடிவிட்டான் என்றால் அவருக்கு ஹிதாயத்து காட்டக்கூடியவர் உலகத்தில் யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய குர்ஆன் வசனங்கள் அவர்களுடைய காதுகள்ல போய் சொன்னாலுமே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்றான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய விரிவுரையுடைய துவக்கத்தில் இன்ட்ரோடக்ஷனுடைய வகுப்புல இந்த வசனங்களை நாம் பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், ஆரம்பத்தில் நாம குர்ஆன் என்ன என்பதை விளங்கணும். குர்ஆன் மனிதர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் விளங்கணும். அடுத்தது, குர்ஆன் வழிகாட்ட வேண்டும், நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தின் மூலமா காட்டுறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்றோம்.
இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுன்னு ஏன் சொல்றோம்னா, வெறுமனே குர்ஆனை படிப்பதனால் மட்டுமே நேரான பாதையை காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒன்று. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குர்ஆனுடைய வரிகளை, வசனங்களை, வாக்கியங்களை, விவரங்களை, வியாக்கியானங்களை படிக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத இன்றைக்கு முதல் வகுப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து சூரத்துல் ஹஜ்ஜில அந்த 22வது அத்தியாயம், மொத்தம் 78 வசனம் இருக்குதா? இந்த 78 வசனத்துல முதல் 5 வசனத்துக்கான விளக்கத்தை தான் என்ன செய்ய போறோம், அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த முதல் 5 வசனத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபர்ஸ்ட் வசனம், யா ஐயுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். இதான் முதலாவது வசனம். அல்லாஹ் இதுல என்ன சொல்றான், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். மனிதர்களே, பொதுவாக அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல, ஈமான் கொண்டவர்களே, இணை வைப்பாளர்களே, நயவஞ்சகர்களே, இணை வைப்பாளர்களே, இப்படி பல்வேறு விதமான அழைப்புகள் இருக்கு. நிராகரிப்பாளர்களே, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பல இடங்கள் அழைச்சிருக்கான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே. அப்ப எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுறான். இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய துவக்க வசனத்திலே ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்பு. இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இந்த இறையச்சம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. சரிங்களா? சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுடைய இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். உலகத்துல பணத்தை வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேச முடியுமான்னு கேட்டா மார்க்கத்துல முடியாது. நிறத்தை வச்சு, அழகை வச்சு ஒருத்தன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேச முடியுமான்னு கேட்டா கிடையாது. கருப்பா இருக்கிற, சிவப்பா இருக்கிற, வெள்ளையா இருக்கிற, இதை வச்சு பேச முடியுமா சிறந்தவன்? பேசவே முடியாது. இந்த குடும்பத்துக்காரனா இருக்கிறதுனால இவன் சிறந்தவன் அப்படின்னு ஒரு குடும்பத்தை வச்சு இவன் சிறந்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேச முடியுமான்னு கேட்டாலும் கிடையாது. ஒரு தேசத்தை வச்சு இந்தியால உள்ளவன் ஃபுல்லா சிறந்தவன், அமெரிக்கால உள்ளவன் ஃபுல்லா மோசமானவன் அப்படி சொல்ல முடியுமா? அல்லது அரபு நாட்டுல உள்ளவன் ஃபுல்லா சிறந்தவன், இந்தியால உள்ளவன் ஃபுல்லா மோசமானவன் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. ஒரு தேசத்தை வச்சு சொல்ல முடியாது. துட்டை வச்சு சொல்ல முடியாது, அழகை வச்சு சொல்ல முடியாது, ஆடையை வச்சு சொல்ல முடியாது, தேசத்தை வச்சு சொல்ல முடியாது. மொழி பேசுறான் ஒருத்தன், தமிழ் பேசுறியா, தமிழ் குடி மக்கள் உயர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? தமிழ் பேசாதவன் சிறந்தவன் கிடையாதா? தமிழ் பேசாத ஒருத்தன் வந்து ஒரு சிங்களம் பேசக்கூடிய ஒருத்தன் வந்து சிறந்தவனா இருக்க முடியாதா? அரபு பேசுறவன் சிறந்தவனா இருக்க முடியாதா? ஆங்கிலம் பேசுறவன் சிறந்தவனா இருக்க முடியாதா? அல்லது ஆங்கிலம் பேசுறவன் தான் சிறந்தவன் சொன்னா தெலுங்கு பேசுறவன் சிறந்தவனா இருக்க முடியாதா? அப்ப மொழியை வச்சு ஒருத்தனை சிறந்தவன்னு இஸ்லாம் அளவிடாது, ஸ்கேல் பண்ணாது. தேசம், மொழி, ஊரு, இனம், நிறம், குடும்பம், எதை வச்சுமே பார்ஷியாலிட்டி என்பது, பாகுபாடு என்பது, பிரிவினை என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் இஸ்லாத்தில் ஒருவன் சிறந்தவனாக இருக்கணும், ஒருத்தனை விட ஒருத்தர் சிறந்தவனாக இருக்கணும்னா இறையச்சத்தால் மட்டும் அது முடியும். ஒருவன் அல்லாஹ்வை எவ்வளவு அஞ்சுகிறான் என்பதை வைத்து அவன் சிறந்தவனா, எந்த அளவுக்கு சிறந்தவன் என்பதை என்ன செய்ய முடியும், ஸ்கேல் பண்ண முடியும். இது குர்ஆனே சொல்லுது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிக கண்ணியமானவர்கள் யார் என்றால் அல்லாஹ்விடத்திலே உங்கள யார் அதிகமாக அஞ்சுகிறார்களோ. தொழுகையா சரியா தொழுதுருவாரு, நோன்பா சரியா பிடிச்சிருவாரு, வியாபாரமா கலப்படம் பண்ண மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, அளவு நிறுவையில மோசடி செய்ய மாட்டாரு, வாக்கு மீற மாட்டாரு, இப்படி பக்காவாக இருப்பார். இந்த மாதிரி தன்னுடைய குவாலிட்டியால, பண்பால் இறையச்சவாதியாக ஒருவர் இருந்தால் அவன் சிறந்தவனாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மக்கத்து மக்கள், மக்காவில் வசிக்கக்கூடிய, மதீனாவில் வசிக்கக்கூடிய மக்கள் கேட்கறாங்க, மனுஷர்கள்ல சிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? மனிதர்கள்ல சிறந்தவங்க. ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா,
அவர்களில் வந்து சில பேர் இந்த குலம் சிறந்த குலம், இந்த குலம் சிறந்த குலம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து வாயில வார்த்தை வருமா அப்படி, அத்துக்காக்கும் தாங்க ரசூல்லா, உங்களில் யார் அல்லாஹ் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க தான். உடனே அவங்க சொன்னாங்க, அந்த கேட்ட சஹாபிகள் கேட்குறாங்க, இல்லை இல்லை நாங்கள் இதை பற்றி கேட்கல அப்படின்னு. ஓ அப்படி கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு யூசுப் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. என்ன சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனேயே மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, என்னப்பான்னு. ஏன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரீசன் சொல்றாங்க. யூசுப் சிறந்தவர் யார் என்றால் அவர் ஒரு நபியாக இருக்கிறார். அவருடைய தந்தை நபியாக இருக்கிறார். அவருடைய தந்தையும் நபியாக இருக்கிறார். அவருடைய தந்தையும் நபியாக இருக்கிறார். இப்படி நபி வாரிசிலேயே வந்ததுனால, நபிகள் குலத்திலேயே அவர் இருந்ததுனால யூசுஃபை வேணா சிறந்தவங்கன்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. நபிமார்கள் எல்லோருமே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர்கள். அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர்களுடைய வம்சத்துல அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்துல கூடுனவரா இருக்கிற யூசுப் சிறந்தவர். யூசுஃபும் அல்லாஹ் அஞ்சினார். ஏதோ எல்லாரும் அல்லாஹ் அஞ்சுறாங்க, இவர் அல்லாஹ் அஞ்சாத ஒரு மனிதர், இருந்தாலும் அந்த குலத்தால் சிறந்தவர்னு சொல்லல. ஒரு நபியா இருக்கிறதுனால அவர் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார். நபியின் பிள்ளையாக இருக்கிறார், நபியின் பேரராக இருக்கிறார், நபியின் கொள்ளு பேரராக இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி. இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப் அப்படின்னு சொல்லி இறையச்சத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க காரணம் காட்டுகிறான். எனவேதான் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று இந்த சூரத்துல் ஹஜ் துவங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட அறிவித்த பிரகாரம் 12 வகுப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 வகுப்புகள்லையும் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய அனைத்து வசனங்களும் அழகிய முறையில விவரிக்கப்பட்டு வியாக்கியானம் அளிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் பாடங்களாக படிப்பினங்களாக எடுத்துக்கொண்டு நாம் நல்ல அறிந்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதோடு பிற மக்களுக்கும் இதனை அழகாக எடுத்துச் சொல்லி தாவா செய்யக்கூடிய அழகிய வாய்ப்பினை எனக்கும் இந்த வகுப்பிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வழங்குவதோடு நம்முடைய இல்முன்னூர் அகாடமி அழகிய முறையில் இதை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அல்லாஹ் இதனுடைய நிர்வாகிகளுக்கும் இதற்கு சிரத்தை எடுக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்பமான கூலியை நிம்மதியை வழங்கட்டும்னு துஆ கூறி இந்த முதல் வகுப்பை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், அந்த ஈரான்லன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொன்னீங்களா உஸ்தாத்? புலைக் ஆமா ஐனுன்னுல. அவங்க ஆமா என்ன குர்ஆனுடைய வசனம் பார்த்து அது எது டீடைல் வசனம் திருந்தினாங்க? இருக்கு 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 தாராளமா இருக்கு. இப்ப சொல்றேன். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூப் 57வது அத்தியாயம் 23வது வசனம். சாரி 57ல 16. 57ல 16 சூரத்துல் ஹதீத் 16வது வசனம். அவங்க பேரு ஃபுதைல் இப்னு இயால். புலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய முஹத்திஸ். வேற அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லா ஹைர் உஸ்தாத். அல்ஹம்துலில்லா. இந்த முதல் நாள் தஃப்சீர் வகுப்பின் மூலம் நமக்கு பயனுள்ள அறிவை வழங்கிய மதிப்பிற்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லா ஹைர். உஸ்தாதுக்காக எல்லாருமே துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. இந்த 12 நாள் தொடர் வந்து ஒரு ஆழமான தொடக்கமாக இன்று அமைஞ்சிருக்கு. இந்த 1 மணி நேரத்துல சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு நிறைவான செய்திகள் வந்து ஷேக் நமக்காக அழகான முறையில கொடுத்திருக்காங்க. இனி 11 மணி நேரம் நமக்கான வகுப்புகள் காத்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலும் இதே உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் அனைவரும் கலந்து கொண்டு அதிகமான பயனை பெற அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் கேட்ட இந்த அறிவை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அல்லாஹ் உதவி புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதே நேரம் நாளைக்கும் உங்களுக்கான வகுப்பு இருக்கு. எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க எத்தனை நாள் வகுப்பு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன்ல இதுக்கான உங்களுக்கு ஷேர் பண்றேன். 5 minutes வெயிட் பண்ணுங்க.
இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 days வந்து கிளாஸ் இருக்கும். இன்னும் 11 நாள் கிளாஸ் இருக்கு. இதே சேம் டைமிங்க்கு மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, சரிங்களா? திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் வகுப்பு இருக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை இதே நேரத்துல உங்களுக்கு வகுப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இதுக்கு அடுத்து வியாழக்கிழமைக்கு அப்புறம் இனிமே திங்கட்கிழமை தான். வாரத்துல 3 நாட்கள் வகுப்பு உங்களுக்கு. லாஸ்ட் டைம் நம்ம வந்து தஃப்சீர் வகுப்பு நடத்தும் போது அந்த சூறாவை மெமரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜில விருப்பப்படக்கூடியவங்க வந்து நீங்க சூரா ஹஜ் மெமரியும் பண்ணிக்கலாம். அதனுடைய கரெக்ஷன் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய நீங்க ஒவ்வொரு நாளைக்கு 3 வசனங்கள் வந்து சூரா ஹஜ்ஜில இருந்து நீங்க மனப்பாடம் செய்யலாம். நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட வசனம் 3 அப்படின்னு. நீங்க 5 வசனம் கூட நீங்க என்ன பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ அதை வந்து உங்களுடைய திலாவாவை நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். என்ன தஜ்வீத் அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு நான் நீங்க அழகான முறையில இந்த ஹஜ்ஜை நீங்க நிறைவு செய்யும் போது சூரத்து தஃப்சீர் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி முழு சூறாவையும் நீங்க மரணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இந்த தஃப்சீர் வகுப்புல கலந்துக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அழகான முறையில நீங்க தொழுகையில மிஸ்டேக் இல்லாம ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ நீங்க இன்னைக்கு எப்படி நீங்க பயன்பெற்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம கத்துக்கிட்ட கல்வியை நீங்க வாழ்க்கையில அமல்படுத்துறதுக்கும் அதை பயனுள்ள கல்வியாக மாத்துறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு லேசாக்கி கொடுக்கட்டும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இன்ஷா அல்லாஹ் இதுல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் வந்து சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.